சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. தமிழ்ச்செல்வி காலேஜுக்குமே போயிடுறாங்க. ஆனாங்க ஜனனிக்கு இது மாதிரி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதில் இங்கே தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. ராஜாங்கம் அது என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். சேதுவும் அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ்ச்செல்விக்காக அங்கே ஜனனிக்காகவுமே பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜனனியோட அட்ரஸ் எல்லாமே எழுதி கொடுத்துட்டும் வந்திருப்பாங்க இங்கே தமிழ்ச்செல்வி. அதை பார்த்து இங்கே ராஜாங்கம் நான் அதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே பேப்பரையுமே வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்பத்தாக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே சேது தமிழ்ச்செல்வி கிட்ட அந்த 2 குழந்தை விஷயத்த சொல்லிடுவான்னு எனக்கு தோணுது. நம்ம அவங்ககிட்ட மறுபடியும் சொல்லி வைக்கணும். இங்கே தமிழ்ச்செல்விக்கு இந்த 2 குழந்தை விஷயம் தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா நினச்சிக்கிட்டு இங்கே சேது வந்தால் நம்ம இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ராஜாங்கம் இங்கே சாவித்திரியும் தாமரையுமே கூப்பிட்டு அங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 100 பவுனு தங்க செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தாமரைக்கு என்னென்ன வேணுமோ புடவையிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த ராஜாங்கமும் இங்கே தாமரையும் சாவித்திரியும் கொடுத்துட்றாங்க. உடனே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். அந்த நகையெல்லாம் போட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா இந்த நகையெல்லாம் பார்க்குற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் காமர்ஸ் பிச்சு கூட ஓடிடுவா அப்படின்னு மாதிரியுமே இங்கே தாமரை சொல்கிறாங்க. உடனே சாவித்திரியும் இது தாமரை நம்ம இதில் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஓடி போனால் என் அண்ணன் உன்னை சும்மாவே விடமாட்டார். ஐஜி கிட்ட சொல்கிறேன், போலீஸ்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை கையங்கோலமாக பிடிச்சிருவாரு. நம்ம நல்லா டீட்டெயிலாக பிளான் போட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் அங்கே சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுனாலேயே இங்கே காமேஷ் பிச்சையை கொண்டு வந்தாங்க. காமேஷ் பிச்சையுமே அவங்க நம்பிக்கிட்டு காமேஷ் பிச்சை கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணால் நம்ம லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே தாமரையும் சாவித்திரியும் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இங்கே இதை பார்த்து ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரியே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள கடைசியில் மண்ணை கவ வைக்கணும் அப்படின்றது தான் ஒரே நோக்கம் இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்கிட்டையுமே போய் அங்கே காமேஷ் பிச்சையை மீட் பண்ணி இங்கே தாமரையுமே பேசியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோயுமே இங்கே சித்ராவும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் மறுபடியும் காமேஷ் பிச்சை கிட்ட பேசுனீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நான் மாமா கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சு இவ யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் கூட தான் ஓடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரியுமே நான் சொல்லி விட்டுருவான் அப்படின்ற மாதிரியுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சித்ராவும் ஈஸ்வரியும் இங்கே சாபுத்திரிக்கிட்டையும் தாமரைக்கிட்டையும். அதுக்கப்புறம் என்ன இங்கே நம்ம ஈஸ்வரியும் சித்ராவையும் நம்ம சும்மா நினச்சிடக்கூடாது. அவங்க நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேறு விஷயத்த இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் தாமரை அப்படின்ற மாதிரியுமே சாபுத்திரி இங்கே தாமரைக்கிட்ட சொல்லிடுறாங்க. தாமரையும் சரிமா எனக்கு காமேஷ் பிச்சை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதே மாதிரி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கோடீஸ்வரியாக வாழணும், இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே சாவித்திரிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே சேதுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. அவங்க இந்த தமிழ்ச்செல்வி காலேஜில் படிக்கிற அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை அவங்க அப்பா அம்மா பண்ணி வைக்கிறாங்க. நம்ம அப்பா கிட்ட சொன்னோம், அப்பா இதை நினச்சி இதில் ஆக்ஷன் எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நாமளே இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன ராஜாங்கமும் இங்கே கட்சி இங்கே பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனைக்குமே மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவி 2 பேருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் மனசுக்குள்ளே தான் வச்சுட்டு இருக்காரு. அந்த விஷயத்த இந்த வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலிக்குமே சொல்லிட்டும் போயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே மோகனா அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மோகனா கிட்ட இங்கே அப்பத்தாவுமே, மோகனா உனக்கு ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயத்த அப்பத்தாவும் மோகனா கிட்ட சொல்லிடுறாங்க. மோகனா கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமாகவும் என்ன சொல்கிறாத்தா, தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை இருக்கா நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயம் எப்போ தெரியும் அப்பத்தா உங்களுக்கு இருக்குது, இந்த விஷயத்த எதுக்காக எங்கிட்டேருந்து மறைச்சி வச்சிங்க, தமிழ்ச்செல்வி கிட்டேருந்து நீங்கள் மறைச்சி வச்சிங்க, ஓகே என்கிட்டேருந்து எதுக்காக மறைச்சி வச்சிங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மோகனாவும்
அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க. அப்பத்தாவும் மோகனா, நான் ஒரு விஷயத்துக்காக தான் மறைச்சி வச்சேன். அந்த விஷயமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயம் முழுமையாக நிறைவடையும் போது தான் இந்த விஷயத்த தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் இந்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையுமே நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த விஷயம் உனக்கு எனக்கு இங்கே சேது வசந்தி இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே தமிழ்ச்செல்வி விதத்தில் 2 குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயத்த தமிழ்ச்செல்வி தெரிஞ்சுக்கிட்டான்னா தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆனால் அந்த விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டுருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்குது. அதை நான் அப்புறமும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. சேதுவும் தமிழ்ச்செல்வியை பிக் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் இங்கே ஜனனி ரொம்பவே எங்கிட்ட ஃபோனில் அளந்தா. அதே மாதிரி அவங்க அம்மா ஜனனிங்க அம்மா அந்த ஃபோனையுமே வாங்கி வச்சுக்கிட்டு அவளை வீட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜனனி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அவள் என்கிட்ட கேட்டபோது நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை. அதனால தான் அங்கே ராஜாங்க மாமா கிட்ட நான் சொன்னேன். ராஜாங்க மாமா இதில் ஆக்ஷன் எடுத்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாருன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேதுவும், தமிழ் நீ எதுக்குமே கவலைப்படாத, அப்பா எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுவாரு, அப்பா இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அதோடு விட்டுரு, நீ எதுவுமே அந்த விஷயத்தில் தலையே இடாத. அப்பா இதில் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நம்ம கட்டுப்படலாம். ஏன்னா அப்பாவும் இப்போ கட்சி விஷயமா பிரச்சாதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனு தாக்கல் அப்படின்ற மாதிரியுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம இப்போ எந்த ஒரு பிரச்சனையிலையுமே இன்வால்வ் ஆகக்கூடாது. எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அப்பாவுக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்துரும். அதனால் நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையுமே இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்பாவுக்கு ஒரு நல்ல பேரை தான் நம்ம வாங்கி கொடுக்கணும். அங்கே எங்கள் அப்பா கிட்ட நம்ம சொல்லிட்டோம்ல இந்த விஷயத்த, எங்கள் அப்பா இந்த விஷயத்த பார்த்து பாரு தமிழ், நீ அதை நினச்சாலாம் எதுவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஜனனிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது என் அப்பாவோட பொறுப்பு. அப்பா கிட்ட விட்டுட்டோம்ல, இதுக்கு மேலே நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு மாதிரியுமே இங்கே செய்து சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான். உடனே தமிழ்ச்செல்வியும் அது எனக்கு ஜனனி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஏன்னா அவள் ரொம்பவே நல்ல மனசு கொண்டவ. ஏன்னா அவள் காலேஜில் கூட நல்லா படிப்பான், நல்ல மார்க்குமே எடுத்துக்கிட்டு இருக்கா. அவள் படிப்புமே ஸ்பாயில் ஆகிடும். அவள் நினச்ச பையனை கட்டிக்கிட்டானா இந்த காலேஜில் நல்லபடியாக படித்து அவள் ஒரு நல்ல டாக்டர் ஆகிடுவா. ஆனால் அவங்க அம்மா சொல்கிற பையனை கட்டிக்கிட்டானா அவள் நினச்ச வாழ்க்கை எதுவுமே அவளுக்கு அமையாது. அதனால தான் நான் இப்போ கூட அவளை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரியுமே தமிழ்ச்செல்வி சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே சேதுவும், தமிழ் நான் தான் சொல்லிட்டேன்ல இந்த விஷயத்த அப்பா பார்த்துப்பாரு, நீ இந்த விஷயத்த நினைக்கவே நினைக்காத, நீ சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஆரோக்கியமாக இரு, ஏன்னா உன் வயிற்றில் வளர்றது இது 2 குழந்தை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே என்னது 2 குழந்தையா, என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. உடனே சேதுவும் அதை சமாளிக்கிறதுக்காக, இல்லை தமிழ், 2 உசுருன்னா நீ ஒரு உசுறு, உன் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தை ஒரு உசுருன்னு சொன்னேன். நான் மாற்றி சொல்லிட்டேன். நீ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜியாக இருக்கணும், அதனால தான் நான் இப்போல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அதை பற்றி யோசிக்காத தமிழ் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு வீட்டுக்குமே கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் காமேஷ் பிச்சைக்கு கால் பண்ணி, காமேஷ் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உங்களை நான் பார்க்கணும் போல் இருக்குது, நான் உங்களால் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வீட்டில் கல்யாணமும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நகை புடவைன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இந்த வீட்டில் என்ன அந்த பையனுக்கே கட்டி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி, என்ன இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, நான் உங்கள் கூட தான் சேர்ந்து வாழணும், உங்களை தான் கட்டிப்பேன், இல்லைன்னா நான் செத்துடுவேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காமேஷ் பிச்சையும், தாமரை நீ லோட்டஸ் நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னை கல்யாணம் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ அந்த வீட்டில் இருந்து மட்டும் வா, நான் யார்கிட்டையுமே கெஞ்சி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காது, அது மாதிரி ஒரு இதே எனக்கு பிடிக்காது, ஆனால் நீ வந்தனா நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரியுமே காமேஷ் பிச்சை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.